ஏம்மா இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு தெரியுமா? எப்பத்தினா வெள்ளச்சோறு பொங்கியிருக்கேனா, இன்றைக்கி மத்தியானம் சாப்பாடு கொடுக்கவே எத்தனை பேருக்கும் கெட்டி கொடுத்தாச்சு. அதனால சோறு கொஞ்சம் குறையா இருக்குது பார்த்துடுங்க. அதுக்கப்புறம் குழம்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, சொரைக்காவும் இந்த சிறுபருப்பும் போட்டு சாம்பார் மாதிரி இல்லாமல் குழம்பு மாதிரி வச்சுருக்கேன். இது வந்து பழைய குழம்பு நிறைய இருக்குது. இப்போது புது குழம்பு வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அந்த மத்தியானம் சாப்பாடு கட்டி கொடுக்க வேண்டி இருக்குது. அதுக்கு மட்டும் வச்சுருக்கேன் பார்த்துக்கிடுங்க. ஒரு பழைய குழம்பு யார் சாப்பிடுவா என்ன? இது பார்த்தீங்கன்னா பீட்ரூட் கூட்டு வச்சுருக்கேன். கூட்டு இல்லாமல் தான் இப்போ நமக்கு இறங்க மாட்டேக்கல. அதனால் கூட்டு வச்சாச்சு. இருந்தாலும் கொடுத்து விட்டா தானே மரியாதையாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பழைய குழம்பு இருக்குது, குருமா இருக்குல்ல. இந்த குருமா இப்போ யார் சாப்பிட பார்த்தீங்கன்னா எல்லோரும் கிளம்பி போயாச்சு. இந்த குருமாவே நான் தான் காலி பண்ணணும் போல இருக்குது. இது நேற்றுள்ள நெய்ச்சோறும் கொஞ்சோண்டு சோயா வறுத்ததும் கிடக்கு பார்த்துடுங்க. இப்போ யார் சாப்பிடுவா? நான் மட்டும் தானே வீட்டில் இருக்கேன். இப்போ நான் தான் இதை காலி பண்ணணும். பழைய குருமாவையும் நான் தான் சாப்பிட்டாகணும் பார்த்துக்கிடுங்க. இப்படி தான் நமக்கு உடம்பு ஏறுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடுங்காப்பி இன்னைக்கு போடலை. ஏன்னா இனிமேல் தான் போட்டு குடிக்க போகிறேன் பார்த்துக்கிடுங்க. டைம் இல்லைல்ல.